நத்திங் ஃபோன் 2. அப்பியரன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப ஃபோன் ஒன்றுக்கும் இதுக்கும் பெருசாக எந்த வித்தியாசம் இல்லை. ஆனால் ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 10,000 அதிகமாக வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ்லாம் இதில் இருக்கா அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு கொடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். இந்த மொபைலில் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிஃப் லைட் தான். இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஒன்றும் இதுவும் சேம் பேட்டர்னில் இருக்கும். ஆனால் ஃபோன் ஒன்றில் 5 LED ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அதை 4 கட் பண்ணி 11 LED ஸ்ட்ரிப்ஸாக கொடுத்துருக்காங்க. இதை வெறும்னே கிமிக்ஸாக மட்டும் கொடுக்காம இதில் நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டு வந்துட்டு வால்யூம் இண்டிகேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கிளிஃப் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா தேர்ட் பார்ட்டி ஆப் கூட கிளிஃபை வந்து நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்தியாவில் ஊபருக்கு மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு. அதாவது ஊபரில் நீங்கள் ஒரு ரைடு புக் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க இடத்துலேருந்து நம்ம இடத்துக்கு வர்றதுக்கான டிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிஃப் லைட் மூலிமா அவங்க இண்டிகேட் பண்ணி நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம டிஸ்பிளே ஆன் பண்ணி எங்கே வந்திருக்காங்கன்னு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. பக்கத்தில் வந்த உடனே கிளிஃப் வந்து பிளிங்க் ஆகி அலாரம் அடித்து நம்மளுக்கு வந்துட்டாங்கன்னு காமிச்சு கொடுத்துருக்கோம். அப்புறம் கிளிஃப் கம்போசர் கொடுத்துருக்காங்க. மியூசிக் நாலேஜ் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிங்டோனை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், கலசத்துக்குள்ளே காசை போட்டு குளுக்குன மாதிரி கண்ட மணிக்கு தான் வந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி கிளிஃப் டைமரும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் டைம் செட் பண்ணிட்டீங்க, ஒரு 5 நிமிஷம் 1 நிமிஷம் டைம் செட் பண்ணிட்டீங்கனாலும் அந்த டைம் வந்து குறையிறத நீங்கள் அந்த கிளிஃப் லைட் மூலிமா பார்த்துக்கலாம். அப்புறம் இதில் சார்ஜிங் மீட்டர் கிளிஃபும் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா சார்ஜ் எவ்வளோ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம லைட்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதில் எசென்சியல் கிளிஃப் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சோம்னா இதை ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கார்னரில் இருக்க இந்த கிளிஃப் லைட்டு எப்போவுமே அது நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எரிஞ்சிட்டே இருக்கும். அதை நம்ம எப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோமோ அதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆகும். ஸோ இதனால் நம்ம இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டோம். நத்திங் ஃபோன் 1 மாதிரி வெறும் கிமிக்ஸாக மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு ஃபீச்சரோட இந்த கிளிஃப் வந்துருக்கிறது உண்மையாகவே வரவேற்கத்தக்கது தான். மொபைல் கூட பாக்ஸில் வேறு என்னென்ன ஐட்டம்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு Type-C to Type-Cக்கான சார்ஜிங் கேபிள். இதோட ஹெட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்பரண்ட் டிசைனில். அப்புறம் யூசர் மேனுவல்ஸ் இருக்குது, அவ்வளோதான். இதை தவிர வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா கிடையாது பேருக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் இந்த மொபைலோட டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைடு ஃப்ரேம்ஸில் அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க. 2 சைடுக்குமே கார்னிங் கோரில்லா 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ரியர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இல்லாமல் ஸ்லைட்டாக கர்வ் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்புறம் 3 நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஃப்ரண்ட் ஃபயரிங்காக ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர், பாட்டமில் ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 2 நேனோ சிம் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. Type-Cக்கான சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க USB 2.0 சப்போர்ட்டோட. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு இவங்க கண்டிப்பாக USB 3.1 கொடுத்துருந்துருக்கணும். இதனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காது. இந்த மொபைலோட திக்னஸை பொறுத்த வரைக்கும் 8.6 mm கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து 201 grams கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணுறப்ப மொபைல் வந்து அவ்வளோ ஹெவியாக ஃபீல் ஆகல, லைட்டாக தான் இருக்குது. வெயிட் பேலன்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.7 inch Full HD Plus Flexible OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு LTPO டிஸ்பிளே. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 1Hz இருந்து 120 Hz வரைக்கும் நம்ம யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கும். இதனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ இதனால பேட்டரி சீக்கிரம் தீந்துரும் அப்படிங்கிற பயம் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த மொபைலோட பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் 1000 nitsக்கான பிரைட்னஸும் HDR கண்டென்ட் வாட்ச் பண்ணுறப்ப 1600 nits வரைக்கான பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட டச் சாம்பிளிங் ரேட்டு 240 Hz கொடுத்துருக்காங்க. HDR 10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யூடியூப்ல HDR கண்டென்ட் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் HDR கண்டென்ட் பார்க்க முடியாது. ஃபியூச்சர்லையும் அதுக்கான அப்டேட் எதுவும் கிடையாது. இந்த டிஸ்பிளே ஒரு 10-bit பேனல். இதனால 1 பில்லியன் கலர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் வீடியோஸ் பார்க்குறப்ப கலர்ஸ் எல்லாமே வந்து செம்ம நேச்சுரலாக இருந்துச்சு. டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருந்துச்சு. டிஸ்பிளே நல்லா கிறிஸ்பாகவும் இருந்துச்சு. ஹாப்டிக் ஃபீட்பேக்குக்காக ஹாப்டிக் டச் மோட்டார் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. மொபைல் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. அப்புறம் இந்த மொபைலுக்கான இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட UI தான். நத்திங் OS 2.0 Android 13 மேலே கொடுத்துருக்காங்க. இது செம்ம க்ளீனான UIங்க. எந்த ஒரு ப்ளோட்வேரும் கிடையாது. இந்த UIயில் ஆப் ஐக்கான்லாம் பார்த்தீங்கன்னா மோனோக்ரோமில் கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு இது பிடிச்சிருக்கு. அப்புறம் நத்திங் பார்த்தீங்கன்னா அவங்களோட டாட் பேட்டர்னில் நிறைய விஜெட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஹோம் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இந்த மொபைலோட ப்ராசஸர் வந்து Snapdragon 8+ Gen 1
கொடுத்துருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் நாங்கள் செக் பண்ணப்போ 1 மில்லியனுக்கு மேலே வந்துச்சு, which is good. இதோட பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த மொபைலில் கேமிங் பொறுத்த வரைக்கும் நாங்கள் COD விளையாண்டு பார்த்தோம். ஒரு ½ hour மேலே தொடர்ந்து விளையாண்டோம். மேக்ஸ் ஃப்ரேம் ரேட்லையும் வச்சு ஹை கிராஃபிக்ஸ்லேயும் வச்சு விளையாண்டோம். நாங்கள் எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப்பும் லேகும் ஃபீல் பண்ணவே கிடையாது, ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. அப்புறம் மொபைல் நாங்கள் விளையாண்ட வரைக்கும் எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூவும் ஃபேஸ் பண்ணல. மொபைலோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இது மூலியமாக சார்ஜ் பண்ணுறப்போ 1 hour ஆகும் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறது. அதே மாதிரி 15 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் வருது. இது மூலியமாக சார்ஜ் பண்ணுறப்ப 2 hours மேலாகும் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறது. இதில் 5 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நத்திங்கோட இயர் 1 இல்லை இயர் 2 வச்சிருந்தீங்கன்னா இது மூலியமாக வயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை வயர்லெஸ்ஸாக சார்ஜ் ஆகக்கூடிய எது இருந்தாலுமே சார்ஜ் பண்ணிக்கலாம். கலர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பிளாக்குக்கு பதிலாக கிரே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஒயிட் கலர் இருக்குது. ரேம் அண்ட் ரோமை பொறுத்த வரைக்கும் 8/128, 12/256, 12/512 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மொபைலோட முக்கியமான சிறப்பம்சமே இதோட கேமரா தான். ரியரில் டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் மெயின் கேமராவா 50 MP சோனியோட IMX 890 சென்சார் கொடுத்துருக்காங்க. f1.88 அப்பர்ச்சரோட. இது OAS and EAS சப்போர்ட்டோட வருது. அப்புறம் அல்ட்ரா வைட் சென்சாரை பொறுத்த வரைக்கும் 50 MP சேம் அதே சாம்சங் JN1 சென்சார் கொடுத்துருக்காங்க. f2.2 அப்பர்ச்சரோட. இதுக்கு EAS சப்போர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 MP சோனியோட IMX 615 சென்சார் கொடுத்துருக்காங்க. f2.45 அப்பர்ச்சரோட. இந்த மொபைலில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயின் கேமராவில் 12 MP எடுத்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுறப்ப டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் லாஸ் ஆச்சு. பட் நார்மலாக பார்க்குறப்ப கலர்ஸ் வந்து ஓரளவுக்கு நேச்சுரலாக இருந்துச்சு. இதே 50 MP மெயின் கேமராவில் எடுத்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுறப்ப டீட்டெயில்ஸ் வந்து லாஸ் ஆகலை, நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சு. டைனமிக் ரேஞ்சும் நல்லா இருந்துச்சு. அதில் அல்ட்ரா வைடு வந்து மெயின் கேமராவோட கலர்ஸில் வந்து ஒத்து போகலை, கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. பட் டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதில் போர்ட்ரைட் வந்து சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்த்ததை விடவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கரெக்டாக இருந்துச்சு. டீட்டெயில்ஸ் வந்து லாஸ் ஆகாமல் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு இந்த போர்ட்ரைட் ஷாட்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதில் அல்ட்ரா வைட் சென்சாரை வச்சு மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கலாம். நாங்கள் எடுத்த மேக்ரோ ஷாட்ஸ் எல்லாம் செம்ம டீசெண்டாக இருந்துச்சு. எதிர்பார்த்ததோட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எதுக்கு தேவையில்லாமல் நிறையா பேர் இந்த 2 MP மேக்ரோ கொடுக்குறாங்கன்னு தெரியல. அது கொடுத்து நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இல்லாத ஃபோட்டோவுக்கு சும்மா பேருக்கு 2 MP கொடுக்குறதுக்கு பதிலாக டீசெண்டாக இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம். ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம நேச்சுரலாக இருந்துச்சு. டீட்டெயில்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. போர்ட்ரைட் ஷாட்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததோடவே ஃப்ரண்ட் கேமரா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒர்த்துங்க அது. ரியர் கேமராவில் வீடியோ வந்து நீங்கள் 4Kல 60 FPSல எடுத்துக்கலாம். இது 4K 60 FPS வீடியோ. இதில் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனில் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் 1080ல் 60 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் கேமராவில் ரெக்கார்ட் பண்ண வீடியோ. இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இந்த மொபைல் நெகட்டிவாக பெருசாக எனக்கு எதுவுமே படலை. ப்ரைஸ் மட்டும்தான் ரொம்பவே இடிக்குது. இதில் சொல்லப்போனால் இது ஒரு 35 to 40க்குள்ளே ப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். இவங்க ஸ்டார்ட் பண்ணதே 42க்கு மேலே அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. பட் எனக்கு வந்துட்டு அமௌண்ட் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு ஒரு யூனிக்கான மொபைல் வேணும் ஆண்ட்ராய்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த ஃபோன் வாங்கலாம். இந்த மாதிரி மொபைல்ஸ் அண்ட் கேஜெட்ஸோட ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த சர்ப்ரைஸோட மீட் பண்ணுறோம்.